தாவேகா அதனுடைய தலைவர் வந்து குரல் கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் நேரடியாக போய் பார்த்தது யாராக இருந்தாலும் சரி நிச்சயமாக பாராட்டப்படும். அது விஜய்ன்றதால மட்டும் நான் சொல்ல, யாராக இருந்தாலும் நிச்சயமாக பாராட்டப்படும். ஸோ அந்த வகையில் தான் எங்களுடைய பாராட்டு இருக்கு. இதில் வந்து உள்நோக்கம் எதுவுமே கிடையாது. அதில் தேநீர் கடை திறந்ததுக்கும் அவருடைய பிறந்தநாளுக்கும் அமாவாசை அப்துல் காதருக்கு முடிச்சு போடாதீங்க. சட்டப்பேரவையில் வந்து தொடர்ச்சி அதிமுக அமளியில் புறக்கணிப்பு இந்த நிலையில வந்து தொடர்ச்சியாக அந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தை மட்டும் இப்படி பெரிய இஷ்யூவை மாற்றுறதுக்கு காரணம் இல்லைங்க. இப்போ கள்ளக்குறிச்சி விவகாரம் சாதாரண விவகாரமாக ஒரு 55 உயிர் போச்சு. 100க்கு மேற்பட்ட இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. அதுலேயே பல பேர் சீரியஸாக இருக்காங்க. இப்போ வர தகவல்லாம் ஏற்கனவே வந்து ஒரு செங்கல்பட்டு மாவட்டம், விழுப்புரம் மாவட்டத்தில் 22 பேர் செத்துருக்காங்க கள்ளச்சாராய குடிச்சு. அப்போ போன முதலமைச்சர் ஏன் இப்போ போகல? இப்போ போகல, இப்போ போயிருக்க வேணாமா? போகல. ஒன்று, நாங்கள் வந்து பார்த்தா ஓடி ஒளிகிற ஆள் இல்லைன்னு சொல்றாரு. ஓடி ஒளியிலன்னா நீங்கள் அங்கே போயிருக்க வேண்டியதானே? அதுவும் போல. வெறும் டேபிளை மட்டும் தட்டி சவால் விட்டா போதுமா? சட்டமன்ற டேபிளை மட்டும் தட்டி நாங்கள் ஓடி ஒளிகிற ஆள் இல்லைன்னு சொல்லி சவால் விடுறது தமிழ்நாட்டு மக்களை எள்ளி நகையாடுற. சரி, ஒரு 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 பெரிய அளவுக்கு வந்து ஒரு பேர சம்பவம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா பொதுவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு வித்தியாசத்தை. எங்கள் விழா இந்த தேநீர் வழங்கும் நிகழ்ச்சியில் பட்டாசு தான் இருக்குதா? பேண்டு கிடையாது. எதுவுமே விற்கக்கூடாது. நான் பேண்டு விற்கக்கூடாது, பட்டாசு விற்கக்கூடாது, வெடிக்கக்கூடாது, எந்த ஒரு ஆடம்பரம் இருக்கக்கூடாது, மக்கள் பயன்படுற வகையில் இருக்க சொல்லிட்டு. ஆனால் இதே திமுக பக்கத்தில் ஃபங்க்ஷன் பண்ணாங்க நிகழ்ச்சி, பட்டாசு வெடிச்சு ஆடம்பரமாக கொண்டாடினாங்க. இப்போ தமிழ்நாடே துயரத்தில் இருக்கு. அந்த துயரத்தை பற்றி கவலை இல்லை. மேலேயும் அப்படிதான் இருக்காங்க, கீழே அப்படிதான் இருக்காங்க. நாங்கள் கண்டிப்பாக சொல்லிட்டேன், இந்த பட்டாசு வெடிக்கக்கூடாது, பயன்படுற மாதிரி இருக்கட்டும், அது மட்டும் இருக்குன்னு இன்னைக்கு வந்து திறந்த விஷயம் உங்களை சந்திச்சுட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு ஒரு உள்ளாட்சி கையில் ஒரு உள்துறை கையில் வச்சிருக்காரு. மாவட்ட ஆட்சித் தலைவரை வந்து மாத்திட்டீங்க, எஸ்பி சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. மதுவிலக்கு ஆயத்துறையில் இருக்கிற மேல் மட்டத்தில் இருக்கிற ஏடிஜிபில இருந்து எல்லாரையும் மாற்றி விட்டீங்க. இதுக்கெல்லாம் யாரு அமைச்சர்? அந்த துறைக்கு தலைவர் யாரு சொல்லுங்க? துறைக்கு தலைவர் யாரு? சாட்சாத் மு.க. ஸ்டாலின் தானே தலைவர். சாட்சாத் வந்து உள்ளாட்சித்துறை உள்துறை அமைச்சர் யாரு? திரு ஸ்டாலின் தானே. அவர் ஏன் ரிசைன் பண்ணல? இன்னும் அவர் ரிசைன் பண்ணி ஒரு முன்னுதாரணமா இருக்க வேணாவா? இல்ல உள்துறையை வந்து அவர் தூங்கி இந்த மாதிரி வந்து கள்ளச்சாராய மரணங்கள் ஒரு தூங்கு மூஞ்சி அரசாங்கத்தால உள்துறை கையில் வச்சுக்கிட்டாலும் நடக்கிறதுனால பல உயிர்கள் சேதப்படுது. அப்ப நான் வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. யாராவது அங்க செயல்படுற மந்திரிகிட்ட கொடுத்துட்டு போக வேண்டியதானே? அதுவும் செய்யல, ரிசைன் பண்ணல.